SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. கர்நாடகாவில் முதல்வர் பதவிக்காக சித்தராமையா, துணை முதல்வர் சிவக்குமார் இடையில் நிலவும் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க கட்சி மேலிடம் இருவரையும் டெல்லிக்கு அழைத்தது. டெல்லி காங்கிரஸ் அலுவலகத்துக்கு நேற்று காலை சென்ற முதல்வர் சித்தராமையாவை கர்நாடக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா, கட்சியின் பொதுச் செயலாளர் வேணுகோபால் வரவேற்று தனி அறைக்கு அழைத்து சென்றனர். அங்கு கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இருந்தார். 3 பேரும் சித்தராமையாவுடன் ஆலோசனை நடத்தினர். பின்னர் துணை முதல்வர் சிவக்குமாருடன் தனியாக ஆலோசனை செய்தனர். அதன் பிறகு சித்தராமையா, சிவக்குமார் இருவரையும் நேருக்கு நேர் அமர வைத்தும் பேசினர். இந்த பரபரப்புக்கு மத்தியில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுலும் வந்தார். சித்தராமையாவை தனி அறைக்கு அழைத்து சென்று அவரிடம் அரை மணி நேரத்திற்கு மேல் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பின் ராகுல் புறப்பட்டு சென்றார். சித்தராமையா, சிவக்குமார், மல்லிகார்ஜுன கார்கே, வேணுகோபால், ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா ஆகியோர் கட்சி அலுவலகத்திலேயே மதிய உணவு சாப்பிட்டனர். மீட்டிங் முடிந்து சிவக்குமார் சிரித்த முகத்துடன் வெளியே வந்தார். சித்தராமையாவின் முகம் இறுகிய நிலையில் இருந்தது. வேணுகோபால் கூறுகையில், கர்நாடகாவில் இருந்து ராஜ்யசபாவில் எம்பியாக உள்ள 4 பேரின் பதவிக்காலம், கர்நாடக மேல் சபையில் 7 பேரின் பதவிக்காலம் முடிவதால் தேர்தல் நடக்க உள்ளது. வேட்பாளர்கள் தேர்வு குறித்து ஆலோசனை நடத்தினோம். மற்ற எந்த விஷயம் பற்றியும் பேசவில்லை. ஊகங்களுக்கு இடமில்லை என்றார். சித்தராமையா, சிவக்குமார் இருவரும் ஊடகத்தினருக்கு பேட்டியளிக்காமல் தனித்தனி காரில் ஏறி சென்றனர். இதையடுத்து சித்தராமையாவையும் சிவக்குமாரும் தாங்கள் ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தினர். இதற்கிடையே ராகுலும் சித்தராமையாவும் தனியாக ஆலோசனை நடத்திய போது என்ன பேசினர் என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. நீங்கள் 8 ஆண்டுகளாக முதல்வராக சிறப்பாக பணியாற்றியுள்ளீர்கள். உங்களை போன்ற அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி தேசிய அரசியலுக்கும் தேவை. நீங்கள் முதல்வர் பதவியை விட்டுக் கொடுத்தால் உங்களை ராஜ்யசபா எம்பி ஆக்குவதுடன் உங்கள் மகன் யதீந்திராவை கர்நாடக துணை முதல்வர் ஆக்குகிறேன் என்று ராகுல் உறுதியளித்திருக்கிறார். முதலில் இதை ஏற்க மறுத்த சித்தராமையா பின் ஒரு வழியாக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. நாளை அவர் அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் அதற்கு முன்பு தனது வீட்டில் அமைச்சர்களுக்கு விருந்து வைக்க இருப்பதாகவும் கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன.